வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது என்ன என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தற்போது அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என ஒலிம்பிக் அறிவித்திருக்கிறது. மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு இல்லை எனவும் தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் இதன் பிறகு வினேஷ் போகத்துக்கு இந்த போட்டியில் விளையாடுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பாவது கிடைக்காதா என்கிற கேள்விகள் என்கிற ஏக்கமும் தான் இருக்கிறது. தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு எந்த பதக்கமும் கிடையாது. வீராங்கனைகளின் தரவரிசையில் அவர் கடைசி இடத்திற்கு தள்ளப்படுவார். அடுத்ததாக அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்று ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்திருக்கிறது. இதன் பிறகு வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்தியாவுக்கு எதுவும் இல்லை எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியும் அவருக்கு ஆதரவாக கருத்தை தெரிவித்திருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வலிமையுடன் திரும்பி வர வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார். அவர் குறித்து அவர் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். வினேஷ் போகத், நீங்கள் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன், நீங்கள் இந்தியாவின் பெருமை, ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகமாக திகழ்கிறீர்கள். இன்றைய பின்னடைவு மனவேதனையை அளிக்கிறது. இந்த விரக்தியின் உணர்வை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அதே நேரம் நீங்கள் மீண்டும் எழுந்து வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது உங்களின் இயல்பு. வலிமையுடன் மீண்டு வாருங்கள். நாங்கள் அனைவரும் உங்களுக்காக காத்திருக்கிறோம் என பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் இந்த பதிவை இட்டிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், இப்ப இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எண்ணங்கள்ல தோன்றது, வினேஷ் போகத்துக்கு அடுத்ததா ஏதாவது ஒரு வாய்ப்பு கூட கிடைக்காதா, இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லையா அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் இல்லையா இந்தியாவுக்கு? நிச்சயமா இப்போ வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது முதலே பார்த்தோன்னா 2 கேள்விகள் தான் பெரிய அளவில் வைக்கப்படுது. ஒன்று, ஒரே நாளில் வினேஷ் போகத்தினோட உடல் அளவு எப்படி இவ்வளவு அதிகரிச்சது. ரெண்டாவது, உடல் எடை நம்ம பதிவு செய்வதற்கு முன்பாக வினேஷ் போகத்துக்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரியும் பட்சத்தில் அவரோடு இருக்கக்கூடிய பயிற்சியாளர் குழு அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி எதற்காக விலகி இருக்கக்கூடாது, அப்படி விலகி இருக்கும் பட்சத்தில் வினேஷ் போகத்துக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்திருக்கும். அப்படி இருந்தும் கூட எதனால் அந்த பயிற்சியாளர் குழு வினேஷ் போகத் அதிகாரப்பூர்வமாக உடல் எடை அளப்பதற்காக அழைத்து சென்றாங்க அப்படின்ற 2 கேள்விகள் தான் பெரிய அளவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வினேஷ் போகத்துக்கு தன்னுடைய உடல் எடை என்பது 50 கிலோ விட 2 கிலோ அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நேற்று மாலையே தெரியும். அதன் காரணமாக தான் நேற்று முழுவதும் இரவில் தூங்காமல் கூட அவர் தொடர்ந்து அந்த உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சியை மேற்கொண்டாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த விதிமுறையை நம்ம தெரிவிச்சுட்டா ரொம்ப இதுவாக இருக்கும். சர்வதேச இந்த மல்யுத்த சங்கமுடைய விதிமுறை 11 படி பார்த்தோன்னா, if an athlete does not attend or fail the weight-in on the first or second weight-in, he or she will be eliminated from the competition and ranked last without rank அப்படின்றது விதிமுறையில் மிக தெளிவாக இருக்குது. போட்டி நடைபெறக்கூடிய முதல் மற்றும் 2வது நாளில் போட்டியில் பங்கேற்கக்கூடிய அனைத்து வீரர்கள் அல்லது வீராங்கனைகள் நிச்சயமாக தங்களுடைய உடல் எடையை அளந்து காட்ட வேண்டும் அப்படின்றது விதிமுறையாக இருக்குது. அப்படி அந்த உடல் எடையை அளந்து காட்டாத வீரர் மற்றும் வீராங்கனைகள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இல்லை உடல் எடையை அளக்கும் போது அவருடைய உடல் எடை என்பது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அந்த போட்டியில் கடைசி இடம் பிடிக்கப்பட்டதா அறிவிக்கப்படும் அப்படின்றது ஆர்டிகல் 11 அவருடைய விதிமுறையிலேயே தெளிவாக இருக்குது. இன்னொரு கேள்வி, வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை அதிகமாக இருக்குன்னு தான் நமக்கு தெரியுமே, அப்போயே நம்ம போயிட்டு உடல் எடையை அதிகரித்ததை நம்ம காட்டணும். அவருக்கு காயம் ஏற்பட்டதா கூறி விலகி இருக்கலாம் அப்படின்றது இன்னொரு கேள்வியாக அவங்க முன்ன வைக்கிறாங்க. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக காயம் ஏற்படும் பட்சத்தில் வினேஷ் போகத் போயிட்டு அவருடைய உடல் எடையை காட்டியிருக்க வேண்டிய தேவையில்லை, அவருக்கு வெள்ளி பதக்கம் வைக்கலாம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால் அவருக்கு அதிகாரப்பூர்வமாக காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற சான்றிதழை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஆய்வு பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் கிடைக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர் போயிட்டு தன்னுடைய உடல் எடையை அளக்காமல் காயம் ஏற்பட்டதாக கூறி விலகி இருக்க முடியும். எனவே
இரண்டு தரப்பிலுமே பார்த்தா அவருக்கு எதிராக இந்த ஒரு சூழலில் அவருக்கு எதிராக விதிமுறைகள் இருந்ததன் காரணமாக தான் வினேஷ் போகத் நேற்று இரவு முதல் தன்னுடைய பயிற்சி மேற்கொண்டு 2 கிலோவை குறைப்பதற்கான கடும் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. இருப்பினும் கூட 150 கிராம் அதிகமாக இருக்கும்போது தான் அவருடைய உடல் எடையை இழப்பதற்கான நேரம் இறுதி நேரம் முடிவடைவதற்கு முன்பு அவர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணமாக தான் அவர் போய் தன்னுடைய உடல் எடையை காமிச்சார். 150 கிராம் அதிகமாக இருந்தது. இந்திய ஒலிம்பிக் சங்கமும் அதே போன்று மல்யுத்த பயிற்சியாளர் குழுவும் இறுதிப் போட்டிக்கான நேரம் இருக்கிறது, எனவே நேரத்தை வழங்கணும், அதுக்குள்ளே அவங்க உடல் எடையை குறைச்சிருவாங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுருந்தாங்க. இருப்பினும் விதிமுறைப்படி இந்த காலத்துக்கட்டத்திற்குள்ளே அவருடைய உடல் எடையை கணக்கிடும் பணியை முடிக்க வேண்டும் என்பதன் காரணமாக அவரை தகுதி நீக்கம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மீண்டும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கக்கூடிய விதிமுறைகள் படி இல்லை. தற்போதைய சூழலில் எதுவுமே இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனந்தி, புரியுது சந்தானம். இதன் பிறகு ஏதாவது ஒரு வாய்ப்பாவது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான், அதனால தான் அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் நீங்களும் பதிவு பண்ணியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சந்தானம், இணைப்பில் இருங்கள். ஒலிம்பிக் மல்யுத்தத்தின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பேரிடியை தாங்கி நிற்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் கூட. அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு எளிதல்ல. இந்த நேரத்தில் நம்ம அது குறித்து பார்க்கலாம். வலி, கண்ணீர், அடுத்தடுத்த அறுவை சிகிச்சைகள், பாலியல் சீண்டல்கள் என வினேஷ் போகத் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு எளிதானதல்ல. ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கின் போதே பதக்கத்துடன் தாயகம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட வினேஷ் போகத்துக்கு காலிறுதிச் சுற்றில் பெரும் காயம் ஏற்பட்டது. சீன வீராங்கனை சன்யனான் உள்நோக்கமற்று நடத்திய தாக்குதல் உத்தி அது வினேஷின் கால் முழங்காலில் முறிவை ஏற்படுத்தியது. வலி தாழாமல் துடித்த வினேஷ் ஸ்ட்ரெச்சரில் அழைத்துச் செல்லப்பட்டார். சிதைந்த கால் தசைநாரால் அவதிப்பட்ட அவர் 2018 ஆண்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். 5 மாத ஓய்வுக்கு பிறகு மீண்டும் களம் கண்டார். எதிராளியின் காலை இறுக்கி முறுக்கி எழவிடாமல் வீழச் செய்யும் ஆற்றல் படைத்த வினேஷ் போகத் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வார் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் நிலவியது. இப்போதும் காலிறுதி ஆட்டம்தான் அவரது பதக்க கனவை சிதைத்தது. பெலாரஸ் வீராங்கனை வனிசா கலட்சின்ஸ்கயாவிடம் போராடி சாய்ந்தார் வினேஷ் போகத். டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது நடத்தை விதிமுறைகளை மீறியதாக அவர் மீது இந்திய ஒலிம்பிக் சங்கம் நடவடிக்கை எடுத்தது. பின்னர் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. 2021 ஆண்டு உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்னதாக பயிற்சி ஆட்டத்தின் போதே முழங்கையில் காயம், மீண்டும் அறுவை சிகிச்சை, போட்டியில் கலந்து கொள்ள முடியாத நிலை. தளரவில்லை. காயத்திலிருந்து மீண்டு 2022 ஆண்டு பதக்கங்களை அள்ளினார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப் பதக்கம் என வெற்றிகளை தம் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். வினேஷின் வெற்றியால் இந்திய மல்யுத்த களம் புதிய அத்தியாயங்களை புரட்டி பார்த்தது. இதன் பின்னர் காலில் ஏற்பட்ட காயத்தால் சீனாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போனது. 2018 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்றதை நினைவு கூர்ந்து ஆறுதல் அடைந்து கொண்டார் வினேஷ். எத்தனை முறை வீழ்ந்தேன் என்பது பொருட்டல்ல, நிச்சயம் பெரும் எழுச்சி காண்பேன். தாழாத வலியின் போது வினேஷ் போகத் உதிர்த்த இந்த வார்த்தைகள் இவை: தளராதே மகளே, தேசம் உனக்கு துணை நிற்கும்.